வெல்கம் டு உமா டெய்லரிங். இன்றைக்கி நம்ம கிளாஸில் ஸ்லிப்பு கட்டிங் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். கிளாத்தில் பேப்பர் பேட்டர்ன், இதுக்கு முன்னாடி கிளாஸில் பேப்பர் பேட்டர்ன் போட்டு காமிச்சிருப்பேன். அதோட கண்டினியூ தான் இது. நீங்கள் ஸ்லிப்பு கிளாத்தில் எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்கு தேவையான அளவுக்கு மடித்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி கீழே மடிக்கிறதுக்கு நான் சீம் அலான்ஸ் விட்டுருக்கேன். ஒரு இன்ச்சுக்கு மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருக்கேன். சைடில் 1 இன்ச் விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆம்கோலில் 1/4 இன்ச்சு அப்படியே மேலே மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டரில் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கழுத்து பக்கத்துலேயும் 1/4 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடில் நம்ம போட்ட அந்த ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஷேப் இருக்கும். இவ்வளோதான் நம்மளோட பாடி. இந்த பாடியை கட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் நெக்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்படி ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் இது வெட்டி பழகிறது ஒரு பேப்பரில் போட்டு வெட்டி பழகுங்க. அப்புறம் வேஸ்டான கிளாத் ஒன்றில் போட்டு வெட்டி பாருங்கள். துணி வெட்ட வெட்ட நம்மளுக்கு பழக்கமாயிரும். இந்த வளைவுகளை போட்டு அப்படியே லைட்டாக வெட்டி வெட்டி பழகுனீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த மார்க் பண்ணியிருக்கிற அந்த கோட்டுக்கும் வெளியில் கட் பண்ணிக்கோங்க. அந்த கோட்டு மேலேயே கட் பண்ணும்போது நம்ம கொடுத்துருக்குற அளவு கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த டீஸ் மார்க்கருக்கு வெளியில் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கட்டிங் ஓவர். இது மாதிரி இன்னொரு பீஸ் நம்ம எடுத்துக்கணும். இது ஃப்ரண்ட்டு. இதே மாதிரி இதே அளவில் பேக் ஒன்று எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு எடுத்தாச்சு. இந்த கட்டிங்கு இருக்கட்டும். அடுத்தது கிராஸ் பீஸ். நம்மளோட இந்த நெக்குக்கும் ஆம்கோலையும் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக கிராஸ் பீஸ் எடுக்கணும். அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்மளோட இந்த கண்ணாடி ஸ்கேல் அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும். இந்த மாதிரி இந்த கிளாத் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு பாக்ஸ் டைப்பில் இருக்குது. இதில் இப்படி இழுத்தாலும் நேர் நூலாக இருக்கும், இப்படி இழுத்தாலும் நேர் நூலாக இருக்கும். இதில் இப்படி கிராஸ் பண்ண மாதிரி இழுத்தோம் அப்படின்னம்னா உங்களுக்கு இந்த துணி நல்லா எலாஸ்டிக் மாதிரி இழுத்து கொடுக்கும். அதுதான் கிராஸ் பீஸ். அந்த ஸ்கேல் வச்சு ஸ்கேலோட அளவுக்கு நான் கிராஸ் பீஸ் வரைஞ்சிக்கிறேன். ஒன்றா அப்படியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் அந்த எண்டை ஈக்குவலாக கட் பண்ணக்கூடாது. இது மாதிரி நமக்கு எவ்வளோ ஒரு 4 பீஸ் நல்ல என்ன லென்த்தில் எடுக்கிறீங்களோ அந்த லென்த்துக்கு தகுந்த மாதிரி உங்கள்கிட்ட மீதி இருக்கிற துணிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரே லென்த்தாக தான் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நமக்கு இருக்கிற துணியில் நம்ம லென்த்தாக எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கிராஸ் பீஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அந்த அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இது இவ்வளோ தான் கிராஸ் பீஸ் மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. இதுதான் கிராஸ் பீஸ். இந்த ஏரியாவை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஸ்டிச்சிங்கில் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 3 கிளாத்தை 3 கட்டிங்ஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் கிராஸ் பீஸ் நம்மளோட பாடியில் கழுத்துக்கும் ஆம்கோலுக்கும் வச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டிச்சிங்கை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.